நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா? காசி தியேட்டர் தாங்க வந்திருக்கோம். காசி தியேட்டர் இன்னைக்கு ராயல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, படத்தோட ஸ்டோரி என்ன, மக்களுக்கு இந்த படம் பிடிச்சு படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பாங்க கேட்கலாமா? படம் கம்ப்ளீட்டா ஒரு வைலன்ஸ் படம். ஆல்ரெடி நம்ம வந்து டெய்லி பேப்பர்லயே வந்து 2.5 மணி நேரம் படம் எப்படி போச்சு? படம் வந்து ஃபுல்லா அதான் ட்ரெயினும் ஒரு கத்தி ரத்தம் அப்படியே தான் போச்சு. நீங்க ரசிக்கும்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்.ஜே. சூர்யாவோட எஸ்.ஜே. சூர்யா வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் வந்து அவ்வளோ அழகா வந்து ஏன்னா அதாவது ஒரு சின்ன டைலாக்னா கூட அவங்க சீன் எனக்கு அந்த டைலாக். ஸோ அந்த நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி அவருக்கு அவர் ஒரு வில்லன்னா அவருக்கு திடீர்னு வரலட்சுமி அழகா போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரோல் வந்து மற்றபடி வரலட்சுமிக்கு கொஞ்சம் அவங்க மேம் இந்த படத்துல பிளஸ் மைனஸ் ஏதாவது சொல்ல முடியும்? பிளஸ் மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு, வரலட்சுமி பிக்சரைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷோட ஃபைட் சீன் என்ட்ரி வந்து அந்த சரவணன் சொல்லும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு மைனஸ் இந்த நிறைய தப்பு பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி கண்டிப்பாங்கன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு துர்கான்ற தங்கச்சி வந்து அண்ணனுக்கு வந்து தையல் துணி தைக்கிற மாதிரி போட்டு தச்சுன்னு பேசுறேன். மற்றபடி உங்களுக்கு பிக்சரைசேஷன் ஆகும் தனுஷோட ஃபைட் சீன் என்ட்ரி, அந்த எஸ்.ஜே. சூர்யா என்ட்ரி, வரலட்சுமி என்ட்ரி இதெல்லாம் நல்லா. மியூசிக்ல எப்படி மேம் வந்துச்சு? மியூசிக்னா இந்த உசுரேன்ற ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்தது. அண்ணன் தங்கச்சி பாசத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து கூட பிறந்த தம்பிகளை வந்து அப்பா அம்மா இல்லாத இடத்துல அழகா எடுத்து வளர்க்குறாங்க. ஸோ அதுக்கு உண்மையா அந்த பிரதர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்றத விட ஃபீலும் பண்றாங்க, அதே நேரத்துல வந்து தப்பும் பண்றாங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு மேம் கொடுப்பீங்க? ரேட்டிங் 6 கொடுக்கலாம். ஸோ இனி வரும் காலங்கள்ல இவ்வளவு படம் வைலன்ஸோட படம் எடுக்கிறது வந்து சரியா படல. என்னன்னு கேட்டீங்கன்னா வருடங்களையும் பாத்தீங்கன்னா ஒரே சொத்து சாமி எடுத்திருக்காங்க. பிக்சரைசேஷன் ஓகே தான், பட் படத்துல நம்ம எதுக்காக என்டர்டைன்மெண்ட் தான் வரும் இல்லைங்களா? எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் 2ல வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து என் காசுல சின்ன படம் வாங்க சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதே மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட் அதுல வந்து அதாவது எந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் கேட்கணும், எந்த இடத்துல பாடம் பார்க்கணும் அப்படின்றது தெரியாம. ஸோ அதே வந்து தெரியாம தப்பு பண்ணிருக்கோம். இந்த படத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னா ஏன்னா துணி தைக்கிற மாதிரி ஊசி போட்டு தைக்கிறது சரியா இல்லை. மற்றபடி துர்கா வந்து அந்த ரேப் சீனுக்கு அவங்களே பாதிக்கப்பட்டவங்களே வென்ற சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பிளஸ் பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு பிளஸ் தான். அதெல்லாம் நீங்க ரசிக்கும் போது ஒவ்வொரு சீன் அதெல்லாம் மற்றபடி வைலன்ஸ் ஹெவியா இருக்கும். ஜோக்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு படத்தை வந்து இவ்வளவு வைலன்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சூப்பரா இருக்கு மேம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அப்புறமேட்டு சுதீர் அப்புறமேட்டு காளிதாஸ் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரை ஹீரோ மட்டும் இல்லாம டைரக்ஷனாவும் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இவரு டைரக்ஷன்ல இன்னும் பெருசா வரணுன்றதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஏஆர் ரஹ்மான் ஸ்கோரிங் சூப்பரா இருக்குது. ஆல் ஓவர் கம்ப்ளீட்டா இந்த ஃபேமிலிலாம் சொல்ல முடியாது, ஆக்ஷன் ஓரியன்டட் மூவி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரமாவே முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா உங்களை எஸ்.ஜே. சூர்யாலாம் வந்துட்டு அதை காம்பன்சேட் பண்றாரு, உங்களை எங்கேயுமே டிராக் ஆகிற மாதிரிலாம் விட மாட்டாரு. குட், தேங்க்யூ. சூப்பர், எக்ஸ்ட்ராடனரி, ஃபேபுலஸ் ஃபிலிம். இதுதான் ஆக்சுவல் மியூசிக்ல இருக்கு மேம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் எக்ஸ்ட்ராடனரி, பெர்ஃபெக்ட் காம்போ. ஏஆர் ரஹ்மான் அண்ட் தனுஷ். ஆக்சுவலா படம் போனதே எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போ ஏன் புரியுன்ற மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி வாவ். அதுக்கப்புறம் எனக்கு வேர்ட்ஸ் இல்லை சொல்றதுக்கு, அந்த மாதிரி ஆமா அதெல்லாம் ஆல்ரெடி டாப் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. அது வேற ஜானர். சூப்பர். எனக்கு வேர்ட்ஸ் இல்லை சொல்றதுக்கு, இதுக்கப்புறம் எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கு.
இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துக்கு நீங்க ரேட்டிங் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. இல்ல படம் வந்து ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமா இருக்கு. மற்றபடி ஆனா பேக்ரவுண்ட் பிஜிஎம் பின்னிட்டாரு ஏஆர் ரஹ்மான். மற்றபடி ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார், அருமையா. அதோ தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன்ல இந்த நல்லா எடுத்துக்காரு, சூப்பரா நல்லா இருந்தது படம். மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயலன்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதாவது சின்ன பசங்க எல்லாம் பார்க்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப வல்கரா, ஐ மீன் வயலன்ஸ்னா டைரக்டா கொடுத்துறது, கொலை பண்றதுலாம் பயங்கரமா இருக்கு. அண்ட் ஃபுல் படம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுதான் ஒரு மைனஸ். மற்றபடி பிஜிஎம், ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. போச்சு, ஆனா சீட்ல இருந்து எழுந்துக்க முடியல, அந்த மாதிரி நல்லா போச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது, வயலன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மூவி வந்து பார்க்க ஆர்வமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பார்த்தோம். தனுஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த மண்ணின் மைந்தனர், அவர் எடுத்த அந்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு அப்பா அம்மா இல்லாம ஒரு அண்ணன் வளர்த்த பிள்ளைங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் அப்படி இருக்கும்போது அவர் தப்பு பண்ணல, ஆனா தப்பு தேடி வரும்போது அதனுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்கும், யாரெல்லாம் இழக்கிறோம் அப்படின்றத வந்து நல்லா தெளிவா காமிச்சிருக்காரு. ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல வந்து இப்படிலாம் ஒரு ரவுடிஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி தவிர்த்து இருக்கணும், இல்ல அது மேற்கொண்டா என்னென்ன ஆபத்துன்றத சூப்பரா பண்ணிட்டாரு தனுஷ். சூப்பர். அவர் வந்து தம்பிங்க வந்து நம்ம வளர்த்த பிள்ளைங்க தப்பா ஆயிடுச்சு, நம்மளையே வந்து பணத்துக்காக பண்ணாங்களா இல்ல அவர் வந்து தெரியாம பண்ணாங்களான்றத அப்படியே தவிச்சு நின்னாரு பாருங்க குத்தும் போது. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி தம்பிங்களும் வந்து தப்பு பண்ணிட்டுன்னு அவருக்கு உணர்றாங்க, அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் அவரு எடுத்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தனுஷை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கஷ்டப்பட்டுதான் அந்த அளவுக்கு வந்தாரு, இன்னும் நல்லா அவர் பண்ணணும்னு நாங்க அவரை வாழ்த்துறோம். இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் மக்களுக்கு. சாங்ஸ் வந்து லவ் சாங்ஸ் அதெல்லாம் இல்லாம ஒரு அந்த படத்துக்கு ஏத்த ஒரு வெறித்தனம், அந்த சாங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டுடைய அர்த்தமாவே அந்த பாட்டு அமைஞ்சிருந்துச்சு, அந்த கதையுடைய அர்த்தமாவே அமைஞ்சிருந்துச்சு. 80 கொடுக்கலாம். படம் செம்மையா இருந்துச்சுக்கா. பேசுறா படம் சூப்பரா இருந்துச்சு, படம் வேற லெவல் இருந்துச்சு. மச்சான் சொல்றேன் நான் சொல்லு, இவரை கேட்டா காமெடியா இருக்குன்னு சொல்லுவாரு, அதனால அவரை கேட்க மாட்டேன். படம் சூப்பரா இருந்துச்சு. செய்யணும் ஏதாவது செய்ய, தரமான செய்ய, படம் சூப்பரா இருந்துச்சு. இப்படி பாட்டுல சூப்பரா இருந்துச்சு. யார் மச்சாங்க நல்லா போட்டிருக்காங்க. பார்க்கலாம், படம் குடும்பமா வந்து பார்க்கலாம். நம்ம குடும்பம் ஆபத்துல இருந்துச்சுன்னா எப்படி காப்பாற்றணும் இது காட்டிக்கிறாப்ல தனுஷ். மியூசிக்லாம் நல்ல மியூசிக் தான் போட்டிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் வந்து எப்பயுமே கெத்து தானே. தனுஷ் படம் வேற லெவல், எல்லாமே ஃபைட் சீன் தான் வேற லெவல் தான். செம்மையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.